நம்மை உண்டாக்கின அந்த தேவன் நாம் பரிசுத்தமானவர்களாக வாழும்படி அவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே பிறக்கிற எந்த குழந்தையையும் எந்த ஒரு தாயும் தகப்பனும் அவன் முரட்டுத்தனமாகவோ ஒரு வீட்டுக்கு அடங்காத உலகுக்கு அடங்காத ஒரு குழந்தையாகவோ வளருவது யாருக்குமே பிடிப்பதில்லை. அவர்கள் நேர்மையாக தங்கள் வாழ்க்கையிலே நேர்மையாக வாழ விரும்புகிறது போல அவர்களும் நேர்மையாக வாழ வேண்டும். குடும்பம் பந்தம் என்று ஐக்கியமாக இருப்பது போல அவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உலக மக்கள் நினைக்கிறார்கள். நம்மிலே யாவரும் அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த உலகத்திலே அதை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வேதாகமத்திலே இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் இருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம், தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒரு தூய்மையான அல்லது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாவ சுபாவங்கள் இருக்கிறது. அக்கிரமங்கள், குடும்பத்திலே நம்முடைய முதியோர்களுடைய அக்கிரமங்கள் கூட நம்மிலே தங்கி இருக்கிறது. அவைகள் நீங்கும்படிக்கு நாம் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். தேவாதி தேவனிடத்திலே அதை சொல்லி மனம் மாற்றத்தை விரும்பி அவரிடம் கேட்டுக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். அதை எந்த அடிப்படையிலே நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாம் ஏதோ தகுதியானவர்கள் போல நின்று கேட்பதில்லை. நாம் நம்மை தாழ்த்தி அதை 1வது அதிகாரம் 9வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அவர்கள் கூடியிருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். தேவ சமூகத்துக்கு முன்பதாக நான் தகுதியானவனாக போகாமல் நான் ஒரு தூசியும் நான் குறைவு குற்றமுள்ளவன் தோல்வியை தழுவினவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக, சாம்பலுக்கு ஒப்பாக தங்களை தாழ்த்தி கொள்ளுகிறவர்களாக, உணவு எடுத்துக்கொள்ள மறுப்பு தெரிவித்து நாம் புசியாமல் இருந்து அவரிடத்திலே கேட்பது மூலமாக இப்படி தாழ்த்தி 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 நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பிதாக்களின் அக்கிரமங்களையும் நாம் தேவாதி தேவனுக்கு முன்பதாக தெரியப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு அது நம்மளை வழி நடத்தும். உங்கள் மூலமாக என் மூலமாக எவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே கட்டப்பட முடியாமல் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கட்டப்பட முடியும். சாத்தியம் இல்லாதது எது இருக்கிறதோ அவைகள் எல்லாம் சாத்தியமாக முடியும். இது உங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி அல்லவா? இன்றைய நாம் யோசிக்கலாம், நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆமேன்.